ஹே அன்னியாங்கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கேட்கும்போதே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் சொல்லிக்கிறேன்டா. இதுக்கு முன்னாடி நான் வந்து டைகர் ஃபிக்ஸ் சேனலில் வந்து இது எஃப்எஃப் போட்டிருந்தேன். இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேயாங்க்கு. ஸோ அதை பார்த்தவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்பெஷல் பார்ட் தான். ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து போடுறேன். அண்ட் வந்து அந்த வந்து எஃப்எஃப் பார்த்தா மட்டும்தான் இது புரியும்னு இல்லை. ஸோ நான் வந்து விஷயத்த சொல்லிக்கிறேன் இதிலேயே. ஸோ கொஞ்சம் விஷயத்த வந்து வந்து இன்ட்ரோவாக நான் கொடுத்துட்றேன். ஆனால் அதை பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த எஃப்எஃப். ஸோ சில பேருக்கு அது பிடிச்ச எஃப்எஃப் வந்து இதில் வந்து 2 கேரக்டர் இருப்பாங்க. அண்டு வி தேயாங். ஸோ நான் டபுள் ஆக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ நான் அதில் வந்து நேஹான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இதில் வந்து நான் ஒய்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் நல்லாயிருக்கும் இந்த ஒன் ஷாட் வந்து நீங்கள் பாருங்கடா. ஸோ அதில் கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். பட் சில சில சீன்ஸ் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன் ஷாட்டாக நான் மேக் பண்ணியிருக்கேன்டா. ஸோ நான் கேட்டிருந்தேன், நான் போட்ட எஃப்எஃப்ல யாருக்கு ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேட்டிங்க. ஐ மீன் தேயாங் எஃப்எஃப்க்கும். அண்ட் வந்து ஜிமினோட எஃப்எஃப்க்கும் கேட்டிங்க, ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட். ஸோ அதுக்கும் சரி, ஓகே, ஒரு ஸ்பெஷல் பார்ட் போட்டுடலாம், ஒரு மாதிரி ஜாலி வைபா. அண்டு இதில் வந்து உங்கள் அம்மாவும் தேயாங்கோட அப்பாவும் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ்லாம் நான் அதிலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் தேயாங்கும் வியும் உங்களுக்கு ஸ்டெப் பிரதர். அண்ட் வந்து இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க போக போக. ஸ்டோரியிலே நீங்கள் பிக்கப் பண்ணிக்கூட. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நிலைமைக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவாடா? ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குடா. ஸோ குரூப்போட லிங்க்கும் இருக்குடா. எல்லா லிங்க்குமே கீழே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு லிங்காக கேட்காம ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஓகேவாடா? நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போது காரில் தான் போயிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் டேயாங், ஐ மீன் நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. முன்னாடி வி தான் காரை ட்ரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். டேயாங், டேயாங் இரு, என்ன பண்ணுற? எதுக்கு ஹேண்டை ஹோல்ட் பண்ணுற? ஏய், நான் ஹோல்ட் பண்ண என்னடி? புருஷன் தானே. ஆ, அது இங்கே பாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது. உன் அம்மா எப்படி என் அப்பாவை கல்யாணம் பண்ணதெல்லாம் கிடையாது. நான் உனக்கு பிரதரும் கிடையாது. நீ என் பொண்டாட்டிடி, அவ்வளோதான். அப்பா அம்மாவுக்கு முன்னாடி மட்டும் ஜஸ்ட் நார்மலாக டேயாங்னு மட்டும் கூப்பிட்டுக்கோ. அண்ணெல்லாம் கூப்பிட்ட வாய் கிழிச்சிருவேன் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை அப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஷோல்டரில் இவன் அப்படியே ஹேண்டை போட்டுக்கிறான். ஏய், இப்படி பண்ணிட்டு வந்தேன்னு வையேன், காரை போய் எங்கேயாச்சும் போய் விட்டுருவேன். டேயாங், அவன் என்ன சொல்கிறான்? ஏய் நாடி, என்னை பார்த்தா நான் மயிறு மாதிரி தெரியுதா? வி, நிறுத்து. நீ எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற? நீ தானே சொன்ன காரை ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் சொல்லிக்கிறேன், பையன் பக்கத்தில் மட்டும் வந்துடாத. ஐயோ, வர வேணாமா? ஏய், அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுடா அப்படின்றான். டீ மயிறு ஒன்று அப்படின்ட்டு டேயாங் சண்டைக்கு போகிறான். நீங்கள் அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு, டேயாங் டேயாங் வேணாம், காருக்குள்ளே எதுக்கு சண்டை போடுறீங்க? என்னடி சொல்கிற? அவன் அவன் நான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ. ஆனால் அந்த மயிறு உன்னை உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான். எனக்கு எவ்வளோ கோவம் வரும். நான் சொல்கிறேன், நீ கேளு. நீ முதல்ல சைலண்ட்டாக இரு. வி, நீ பார்த்து காரை ட்ரைவ் பண்ணுவி, எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ, என் பேபி கேர்ள், நீ சொல்லிட்டல்ல, நான் பார்த்து ட்ரைவ் பண்ணுறேன். முதல்ல அவன் ஹேண்ட் வந்து உன் ஹேண்ட் எடுடி. ஆ, என்னால் முடியாது. ஓ, அவள் முடியாதா? அப்போ என்னாலேயும் முடியாது அப்படின்ட்டு வி அப்படியே காரை டிராஃபிக்லேயே வளைஞ்சி வளைஞ்சி ஒரு மாதிரி ஓட்டுறான். உங்களுக்கு பயமாக இருக்குது, எங்காச்சும் போய் முட்டிடுவானோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. வி, என்ன பண்ணுற? அப்போ எட்ரி, அவன்கிட்டேருந்து பக்கத்தில் போகாத, தள்ளி இரு. எனக்கு கடுப்பாக இருக்குது. நீ அவனை லவ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி, பிடிக்கவே இல்லை. நான் எடுக்கிறேன். நீ 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 ப்ளீஸ், நீ ஸ்லோவாக ஓட்டு. எனக்கு எனக்கு பயமாக இருக்குது இந்த காரில் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. சரிடி, நல்லா கையெடு. ஆ, அப்படின்ட்டு நீங்கள் டேங்க் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அப்படியே எடுத்துடுறீங்க. டேங்க் ஒரு மாதிரி பார்க்குறான். டேங்க் ப்ளீஸ், அவன் கோவமாக இருக்கான்.
அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் பார்க்க சைக்கோ மாதிரி இருக்கான். எனக்கு பயமா இருக்கு. அவன் பண்ணுறத பார்த்தா என்னால் முடியாது. சரிடி, சரி பார்த்துக்கிறேன். ஸ்கூல் என் கூட தானே வருவ, அப்போ பார்த்துக்கிறேன்டி அப்படின்ட்டு டேயாங் ஒரு மாதிரி கோவமாக தலை நீ உட்காந்துக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே அந்த விண்டோவில் சாயிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா 2 பேருமே அடிச்சிக்கிறாங்க உங்களுக்காக. ஆனால் நீங்கள் டேயாங்க தான் லவ் பண்ணுறீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆனால் என்னால் டேயாங்க இப்போ லவ் பண்ண முடியாது. அவன் என்னோட ஸ்டெப் பிரதர். ஆனால் எப்படி எப்படி என்னால் முடியும்? எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது காட்? ஆனால் என் மேலே அப்சஷனாக இருக்கான். அவனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. டேயாங்கிட்டேயும் எல்லாத்தையும் என்னால் சொல்லவும் முடியலை. எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? கண்டிப்பாக அசிங்கமாக நினைப்பாங்க. அம்மா லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் மேரேஜ். அவங்க லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்கணும். ஆமாம், அவங்க 2 பேருக்கிட்ட தள்ளி இருக்கணும். ஆனால் என்னால் டேயாங்க விட்டு இருக்கவே முடியாது. ஏன் இப்படி எனக்கு மட்டும்? காட், இதை நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இந்த சொசைட்டிக்கு நாங்கள் எந்த மாதிரி பார்ட்னர்ஸ்னு தெரியப்படுத்தினா எல்லோரும் கேவலமாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி லைஃப் எனக்கு பிடிக்கல. எனக்கு மட்டும் ஏன் லைஃப்பில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை சாஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் கார் நின்ன சவுண்ட் கூட உங்களுக்கு கேட்கல, ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, டேன் பக்கத்தில் இல்லை. எங்கே போனால் இவன்? கார் ஸ்டாப் ஆகிட்டு போயிட்டாங்க போல் அப்படின்ட்டு நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இறங்குறீங்க. ஸோ அந்த காரில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறான். நீ நீ இங்கே என்ன பண்ணுற? ஏய், என்ன பண்ணுறேன்னா புரியல. உனக்காக தாண்டி வெயிட்டிங். ஒருத்தன் லவ் பண்ணுறியே, அவனே உன்னை கண்டுக்காமல் போயிட்டான். உன்னால மட்டும்தான் அவன் என் மேலே கோபமாக இருக்கான். இங்கே பாருவி, நீ என் பின்னாடி வராத. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. உன் ஆட்டிடியூட், உன் பிஹேவியர். ஓ, பிடிக்கலையா? ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கடி. பாரு, நான் ஸ்கூல் ஜிம்மில் தான் இருப்பேன். சீக்கிரம் வந்துடு, எனக்கு டோர்னமெண்ட் இருக்குது. நீ என்ன வேணாலும் பண்ணு, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். நான் டேயாங்க பார்க்க போகிறேன். நீ வருவடி, நீ வருவ. ஏய், வந்து தான் ஆகணும். முடியாது, நான் டேயாங்க பார்க்க போகிறேன். பாய், குட் பாய் அப்படின்ட்டு நீங்கள் போயிடுறீங்க. கொழுப்புடி உனக்கு, கொழுப்பு. பாடி ஃபுல்லாக கொழுப்பு இருக்குங்க. என் ஆள் அழகா வேற நச்சின்னு ஃபிகராக இருக்கா. அவனுக்கு தான் இந்த மாதிரி ஒருத்தி கிடைப்பா. ஆனால் திமிரு. ஆனால் அந்த பழத்தை போய் எப்படி லவ் பண்ணன்னு தான் புரியல. எப்படி இருக்கா பார்க்க? என்ன மாதிரி இருந்தாலும் சோடா புட்டி படிச்சு. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் நம்ம ஸ்கூலில் மட்டும் எங்கேருந்து தான் வருதுவே தெரியல. என்ன, நம்மெல்லாம் பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு வியும் அப்படியே ஜிம்முக்கு தான் போகிறான். ஸோ அங்கே ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் தான் உங்கள் கிளாஸ் ரூம் போயிட்டு உங்கள் பேக்கை வச்சுட்டு டேயாங்கோட கிளாஸ் ரூம் தான் போகிறீங்க. ஏன்னா நீங்கள் 11th படிக்கிறீங்க, டேயாங் 12th படிக்கிறான். ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்க. அங்கே போய் உள்ளே பார்த்தா அவன் இல்லை. எங்கே போனா அப்படின்ட்டு சுற்றி முற்றியும் தேடுறீங்க. அங்கே ஒரு பையன் இருக்கான். ஹே அண்ணா. என்னம்மா? எங்கே டேயாங் எங்கே? டேயாங் இப்போ லைப்ரரியில் தான் இருப்பான். அப்படி இல்லைன்னா சயின்ஸ் லேபில் இருப்பான், போய் பாருமா. ஆமாம், நீ டேயாங்க கேட்குறியே, டேயாங்க்கு உனக்கு என்ன சம்மந்தம்? அது நீங்கள் டேயாங்கிட்டே கேட்டுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ அவனும் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஓ, நம்ம ஃப்ரெண்டு லவ்வில் விழுந்துட்டானோ. இது வரைக்கும் எந்த பொண்ணும் அவனை தேடி வந்ததே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு தேடி வந்திருக்கு. நல்ல வேலை வீக்கெண்டில் மாட்டிடல, இல்லைன்னா தொக்கா தூக்கியிருப்பான் அப்படின்ட்டு அவனை சிரிச்சிட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் அவனை எப்படி நான் சமாதானப்படுத்த போகிறேன்? என்னால் முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் இப்போ லைப்ரரி தான் போகிறீங்க. ஸோ அங்கேயும் தேடுறீங்க. உங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. எங்கே போனா? இவனை காணோம்.
காலையிலே கோவப்படுத்திட்டேன். போயிட்டு நல்லா கிஸ் பண்ணா இவனுக்கு சரியாகிருவான். இவனை எப்படி கூல் படுத்தணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம், பாவம்ல. அவன் எவ்வளோ லவ்வோட என் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருப்பான். எல்லாம் இந்த வியால் அப்படின்ட்டு கோவமா நீங்கள் கிளாஸ் ரூம் போய் உட்காடுறீங்க. இப்போ கிளாஸ் ஹவர்ஸும் முடியுது. இப்போ நீங்கள் உங்கள் ஃபுட்டை எடுத்துகிட்டு அப்படியே கேண்டீன் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய் ஏய் வயன், ஆ நீ நீ என்ன பண்ணுறீங்க? ஏய், நான் தானே உன்னை கூப்பிட்டேன். ஏய், நீ வரல. நான் எதுக்கு வரணும்? இங்கே பாரு, என்ன மாதிரி வந்திருக்க வி, அதுவும் பனியனோட ஸ்வெட் ஆகுது. இதை கூட வைப் பண்ணாமல் என்ன பண்ணுற? முதல்ல தள்ளி தள்ளி போ. ஏய் பாரி, ஆம்சா பாரி எப்படி இருக்குன்னு. அவனுக்கு தாண்டி. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏய், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லடி. பரவாயில்ல, எனக்கு அவன் தான் வேணும். ஓ, அவன் தான் வேணுமா? ஆனால் எனக்கு நீ தாண்டி வேணும் அப்படின்ட்டு உன்கிட்ட வாரா. ப்ளீஸ் வி, என்னை போய் டார்ச்சர் பண்ணாத. நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறேன், புரியுதா? உன் மண்டைக்கு மரமண்டைக்கு ஏறுதா வி? ஒரு டைம் சொன்னால் உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாதா? ஏய் கத்தாத. எதுக்கு இப்படி கத்துற? ஏண்டி பார்க்க நச்சுன்னு இருக்க? வாயை திறந்தா கூவும். இல்லை, இது பாரு, எல்லாரும் என்னையும் உன்னையும் தான் பார்க்குறாங்க. சொல்லிட்டா, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா. என்னடி சொல்ல போகிற? நீ என்னோட பிரதர்னு சொல்லிட்டா. ஏய், அதை மட்டும் சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, புரியுதில்ல? இங்கே பாரு வி, இப்போ நீ இந்த இடத்த விட்டு போகல, எப்படியும் நான் எல்லாருக்கிட்டையும் நீ என்னோட ஸ்டெப் பிரதர்னு நான் சொல்லிடுவேன். ஏய் வேண்டாம். இல்லை, நீ இப்படி இருந்து என் பின்னாடி சுற்றுறதால எல்லோரும் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் டேங்க லவ் பண்ணுறேன். ஆனால் இந்த ஸ்கூல்லையே என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க. எனக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பிடிக்காது. அதனால் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன் வி. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் என்னை கேர் பண்ணிக்கலாம், உங்களோட சிஸ்டராக என்னை கேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏய் கடுப்பேத்தாத, எனக்கு வெறி ஆகுது. ஹோ, வெறி ஆகுதா? நீ என் பின்னாடி வரும்போது எனக்கு எப்படி வெறி ஆகும்? என் மனசுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான்னு சொல்கிறேன், இதெல்லாம் கேர் பண்ணிக்காம நீ நீ என் பின்னாடி சுற்றுற. உனக்கு வேறு பொண்ணுங்களே கிடைக்கலாவி. ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன். ஹோ, கிட்ட வரையா இரு அப்படின்னு நீங்கள் எழுந்துக்க போகிறீங்க. ஸோ வி, உங்கள் ஹேண்டை பிடிச்சி உட்காரு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே டவலையும் போட்டு அப்படியே போயிடுறான். இவெல்லாம் இப்படி தான் பண்ணணும். ஆனால் டேங் சாப்பிட்டாரான். அவன் லஞ்ச் பாக்ஸையும் விட்டு போயிட்டான். என்னால் சாப்பிடவே முடியல. என்ன பண்ணுறது? ஒருவேளை சயின்ஸ் லேபில் இருப்பானா? நம்ம மார்னிங் லைப்ரரியில் தானே பார்த்தோம். கண்டிப்பாக சயின்ஸ் லேபில் தான் இருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் லஞ்ச் பாக்ஸையும் தேங்காய் லஞ்ச் பாக்ஸையும் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ சயின்ஸ் லேபில் தான் இன்டர்வல் டைம், யாருமே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அங்கே டேயாங் தான் ஏதோ வச்சு கெமிக்கல்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சம்திங், உங்களுக்கு புரியல. டேயாங் டேயாங் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க, பட் அவன் கண்டுக்கல. ஸோ அப்படியே அந்த சயின்ஸ் லேப் டோர் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க நடந்து. ஸோ அவன் கண்டுக்காமல் வேலை பார்த்துட்டே இருக்கான். அவனோட அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன ப்ராக்டிக்கல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு நோட் புக்கில் அப்படியே நோட் பண்ணிட்டு இருக்கான், டைமிங் செட் பண்ணிவிட்டு. அப்படியே நீங்கள் நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போதைக்கு இங்கே வந்த அதான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டல, இந்த மாதிரி ஆடு. ஏன் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறேன்? இங்கே பார்வையன், நானா இல்லை என்னோட பிரதரா? முடிவு பண்ணு. நீ தான். நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். உன்னை தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன். அப்போ எதுக்குடி வந்த அன்னைக்கு அவனை போயிட்டு கிஸ் அடிச்சு? எல்லோரும் ஸ்கூலில் நீ தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. என்னால் முடியலடி, வலிக்குது தெரியுமா? எல்லாருமே பார்த்துட்டாங்க. இப்போ கேள்விப்பட்டேன் ஏதோ உன்கிட்ட வந்து பேசினா நம்ம. இல்லை, நான் அவனை துரத்தி விட்டு அவனுக்காகத்தான் ஃபுட் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த லஞ்ச் பாக்ஸையும் வச்சுட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் டியர்ஸ்லாம்
அவன் கோட்டில் பின்னாடி படுது. அவனுக்கு நல்லா தெரியுது நீங்கள் அழுகுறீங்கன்னு. டக்குன்னு திரும்பி உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். ஏய் வலிக்குதுடி, என்னால் முடியல, தெரியுது நீ லவ் பண்ணுறேன்னு. நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அவனை போயிட்டு கிஸ் பண்ணேன். என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன்கிட்ட நான் உன்னை பாதுகாக்கிறதா? என் அப்பாவும் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சொசைட்டிக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரின்னு எனக்கு தெரியலடி. ஆனால் வலிக்குது, மயிராக வலிக்குது, என்னால் முடியாதுடி. நம்ம 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 என்ன சொல்லு? இல்லடி, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா? புரியல. அதான்டி ரிலேஷன்ஷிப். கல்யாணம் பண்ணா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணலாமாடி அப்படின்ட்டு தேன் கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவன் ஃபேஸை. ஸோ அந்த கோட், ஒயிட் கலர் கோட்டு, அப்படியே கிளாஸ் போட்டிருக்கான். அவன் நோஸில் குட்டியாக ஒரு மோல். அதை அப்படியே உங்கள் ஹேண்டால் அப்படியே ரப் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸை அப்படியே ஒரு மாதிரி கப் பண்ணுறீங்க. அப்படியே கிட்ட போகிறீங்க. டேயாங்க்கும் புரிஞ்சிருச்சு. அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். 2 பேருமே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் தான். ஒரு 5 மினிட்ஸ் 2 பேருமே மாறி மாறி கிஸ் போகுது. ஸோ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இப்போ சாப்பிட்றியா? ஏய், நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல. முதல்ல சாப்பிட்டு. நீ மார்னிங்கே சாப்பிடல. அவன் கூட சண்டை போட்டு அப்படியே காரில் வந்து உட்காந்துட்டேன். காஃபி கூட குடிக்கல. சரி சரி அப்படின்ட்டு 2 பேருமே சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே தான் அங்கே உட்காந்துக்கிறீங்க. ஏய், நீ கிளாஸ் போல? எனக்கு இன்றைக்கி ஃப்ரீ பீரியட், அதனால் உன்னையே பார்த்து அப்படியே சைட் அடிச்சிடலான்னு வந்தேன். ஏய் போடி, நீ படிக்கவே மாட்டியா? அதான் நீ படித்தா போதும், நான் எதுக்கு படிக்கணும்? எனக்கு இந்த படிப்புலாம் சுத்தமாக வராது. நான் ஏதோ அம்மா சொல்கிறாங்கன்னு படிக்கிறேன். அப்போ காலேஜ்லாம் போக மாட்டியாடி? போவேன். அது பார்டர் பாஸ் பண்ணால் ஓகே தானே? எப்படி நான் உன்னை லவ் பண்ணேன் எனக்கு பொண்டாடி. ஆனால் இதான் எனக்கு பிடிச்சிருக்கு, எமக்கு பொண்டாட்டி. எனக்கு மாதிரி சொல்லாத. அப்படி தானே சொல்லுவேன், மக்கு பொண்டாட்டி. ஆனால் நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு மயிராட்டம். ஆனால் ஏதோ பயம் எனக்குள்ள. அதெல்லாம் பயப்படாத, நான் எப்போவுமே உனக்கு மட்டும்தான். எனக்கு பின்னாடி யார் சுற்றினாலும் என் கண்ணு உன்னை மட்டும்தான் பார்க்கும். புரியுதா டேயாங்? நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும். ஆனால் என்னால் விய சமாளிக்க முடியல. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அவன்கிட்ட நீ சண்டை போடு. ஏய், நான் எத்தனை டைம் நீ சண்டை போடுறது? என்னால் முடியல. அவன் அம்மா இருந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பைத்தியமாயிட்டான். அதான் அவன் பின்னாடியும் சுற்றுறான். அவனுக்கு என்ன ஃபீல்னு தெரியல. இது வரைக்கும் என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டான். உன்னையும் பறிக்கலான்னு பார்க்குறான். விட மாட்டேன்டி, எனக்கு நீ வேணும். சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பி போ. நான் இந்த ப்ரெசன்டேஷன்லாம் முடிக்கணும், எல்லாமே பண்ணி. நாளைக்கு எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதான் இன்னைக்கு மட்டும் நான் எங்கே இருக்கேன், நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ணு அப்படின்றான். ஸோ அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அப்படியா, எனக்கு ஒரு கிஸ் கூட. ஓ டாட்டி, யூடி அப்படின்ட்டு டேயாங் அவங்கள பார்த்து அப்படியே நல்லா கிஸ் பண்ணுறான். உங்கள் ஹிப்லாம் ஹோல்ட் பண்ணி உங்கள் சீக்லாம் பிடிச்சி. ஸோ நீங்கள் இந்த கிஸ்ல மெல்ட் ஆகி அப்படியே தான் மூவ் பண்ணுறீங்க. அவன் நெக்கெல்லாம் டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. ஏய் போதுண்டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வரா பண்ணிடுவேன். பார்க்க பழம் மாதிரி இருக்க, எதுவுமே தெரியாத பப்பா மாதிரி. ஆனால் பண்ணுறத பார்த்தியா, தெருப்பூரிக்கு மாதிரி பண்ணுறட்டேயும் நீ. அப்படிதான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் உன்கிட்ட மட்டும்தாண்டி, வேறு யாருக்கிட்டையும் கிடையாது, புரியுதா? அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே அப்படியே ஒரு மாதிரி முட்டுறான். ஸோ நீங்கள் வலிக்குதுட்டேயும் என்ன பண்ணுற? சரி கிளம்பு. பாய் அப்படின்ட்டு அவன் சிக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸை என் பேக்கில் போட்டு அப்படியே ஒரு மாதிரி குதிச்சுட்டே வர்றீங்க. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலாக இருக்குது. ஸோ அப்படியே நடந்துட்டு வரும்போது யாரோ உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஒரு எம்டி ரூம்குள்ளே இருக்கிறாங்க. ஃபுல்லாக டார்க்காக இருக்குது.
ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. யாரு? ஏய், நான் தாண்டி வி. வி எதுக்கு என்ன இழுத்த? ஏய், நான் பண்ணிட்டு இருந்தேன் சயின்ஸ் லேபில். ஆ, என்னமோ பண்ணுறோம், உனக்கு என்ன? ஏய், நாடி, நான் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஆ, பொறுக்கி மாதிரி தெரியுது. ஆமாம், பொறுக்கி தான், உன்னோட பொறுக்கி, தெரு பொறுக்கி. ஆனால் கேட்டுச்சுடி, இச்சு இச்சுன்னு நல்லா கிஸ் அடிச்சானா? மாமா அதுலலாம் நல்லா பண்ணுவான் போல இருக்கு. நான் எப்படி பண்ணுவேன் எனக்கு தெரியுமா? இங்க பாரு, நீ எத்தனை டைம் சொல்லிட்டேன். ஏய், நான் இப்போ கிஸ் அடிச்சு அது நல்லா இருக்கும்டி. எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணேன். என்னது ப்ராக்டிஸ் பண்ணியா? அது இல்லடி, நான் வந்து நானாக பண்ணிக்கிட்டேன்டி. லிப்ஸ் எப்படி மூவ் பண்ணணும் மிரரை பார்த்து. உன்னை தவிர்த்து வேறு எந்த பொண்ணுக்கிட்டேயும் போக மாட்டேன்டி. தயவு செய்து போ, யாருக்கிட்டனாலும் போ, என்கிட்ட மட்டும் வராத. நான் டேயாவுக்கு மட்டும்தான். இப்போ எதுக்கு என்ன? இப்போ கையெடுவி. ஏய், நாடி அழகா இருக்க தெரியுமா? அப்படின்ட்டு அந்த லைட்லாம் ஆன் பண்ணுறான். ஸோ வி உங்களை அப்படியே பார்க்குறான். ஏய், நாடி லைட்டில் கீழே குட்டி தொப்பை போடுச்சு, ஆனால் க்யூட்டாக இருக்குடி, புச்சிக்கு புச்சிக்குன்னு அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கையை வச்சு ஒரு மாதிரி அப்படியே நசுக்கி பார்க்குறான். கையெடுவி, உனக்கு அசிங்கமா இல்லையா? உன் பிரதரோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஏய், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு. அவர் முடிவு பண்ணிட்டேன், அவன் கூட இரு, என் கூட இரு. இது சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை? கஷ்டமாக இருக்குதா? நான் பண்ணுறது, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கும் பிடிச்சிருக்குடி, அதான்டி அப்படின்ட்டு உங்களுக்கே பார்க்குறான் ஒரு மாதிரி. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ண போகிற? அது தெரியலடி, ஒரு மாதிரி இழுக்குதுடி, போதையாட்டம் அதான். அப்படின்ட்டு வி உங்ககிட்ட நல்லா க்ளோஸாக வரான். ஸோ உங்கள் ரெண்டு சைட்லேயும் ஹேண்ட் அப்படியே வைக்கிறான். நீங்கள் அப்படியே குனிஞ்சி ஓடலான்னு பார்க்குறீங்க, அதுக்குள்ளே அப்படியே லாக் பண்ணிடுறான். எப்படின்னா, அவன் உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அந்த வாலில் நல்லா நெருக்கமாக நிற்கிறான். உங்களால் ஒரு இன்ச் கூட நகரவே முடியல. உங்கள் செஸ்ட்டும் அவன் செஸ்ட்டும் அப்படியே ஒரு மாதிரி கிட்ட கிட்ட இருக்குது, ஒரு மாதிரி டச் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அருகருப்பாக இருக்குது அவன் உங்கள் பக்கத்தில் நிற்கிறது. வி, நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன், என்னால் உன் கூட இந்த மாதிரி இருக்கிறது நினச்சா நான் டேயாக்கு துரோகம் பண்ணுற மாதிரி. ஏய், அதெல்லாம் பரவாயில்லடி, பண்ணிக்கொடி, இதெல்லாம் நார்மல் தான். என்னது நார்மலா? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, விடு, நான் கிளம்பணும் அப்படின்ட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. பட் வி உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கான், நகர முடியல. அப்படியே அவன் நோஸ் எடுத்து, ஐ மீன் அவன் ஃபேஸ் அப்படியே வந்து கிட்ட வந்து உங்கள் நெக்கு கிட்ட விஜயமாக ஸ்மெல் பண்ணுறான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்து உங்கள் நெக்லேயே அப்படியே பைட் பண்ணி வைக்கிறான். நீங்கள் வழியில் ஆ, என்ன பண்ணுற அப்படின்ட்டு மூன் பண்ணிட்டு அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. ஸோ அப்படியே கீழே போய் விழுந்திருப்பான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கும். அப்படியே அவனை பார்க்குறீங்க, அவன் ஃபேஸ்லாம் ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது, அவள் ஐஸ் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. என்னவ? ஏய், எதுக்குடி இப்போ தள்ளின? என்னை பார்த்தா மயிராண்டி மாதிரி தெரியுதா? ஆ, ஏடி தள்ளின அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமா கிட்ட வந்து உங்கள் நெக்கை நல்லா டைட்டாக பிடிக்கிறான். என்ன பண்ணுற? ஏய், நான் என்னை பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியுதா? விடுவே, வலிக்குது வலிக்குது. ஏய், என்னால் முடியலடி அப்படின்ட்டு நல்லா டைட்டாக பிடிக்கிறான். இப்போது டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. பார்த்தா டேயாங் தான் அப்படியே வீயை பிடிச்சி தள்ளி விட்றான். டேய், உன்னைத்தாண்டா மயிறு தேட்டு இருந்தேன், எங்கே போனேன்னு தெரியல அப்படின்ட்டு வி அப்படியே ஒரு மாதிரி கோவமா அப்படியே பார்க்குறான் டேயாங்க. அப்படின்ட்டு டேயாங் என்ன பண்ணுறான்னா ஒரு சேர் எடுத்து வி அடிக்க போகிறான். ஓ, ஃபிகர் வந்தோடனே தைரியம் வந்துருச்சா? டேய், நான் பாக்ஸர்ரா, அது தெரியும், அது எனக்கு தெரியும். ஆனால் என் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி உன்கிட்ட காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும்.
அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே டேங்கத்தான் பிடிச்சி ஹிப்பில் ஹோல்ட் பண்ணி இழுக்கிறீங்க. ஸோ அவனும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி அவன் போட்டு அடிக்கிறான். பட் ரொம்பவே டேங்க போட்டு பஞ்ச் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அழுகுறீங்க. சத்தமாக ஒரு மாதிரி அழுகுறீங்க ஸ்க்ரீம் பண்ணி. அப்படியே உங்களையே பார்க்குறான். பட் அவனுக்கு அவ்வளோ கோவம். அந்த கோவத்தில் வீக்கு போட்டு நல்லா அடிக்கிறான். பட் அவனுக்கு லைட்டாக தான் படுது. அவன் எல்லாமே டிஃபெண்ட் பண்ணுறான். அப்படியே ஒரு மாதிரி சண்டை போயிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்களா? ஸோ வீயால் பார்க்கவே முடியல நீங்கள் இப்படி அழுகுறத. அதுவும் டேயாங்காக அழுகிறத அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படியே கோவமாக எழுந்து அப்படியே டேங்க பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே போயிடுறான். டேயா 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 ஹே ஒன்றும் இல்லடி, அடி பட்டுக்கிட்டே ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் இல்லடி, நான் வந்தேன். நீ வந்து ஒரு மாதிரி இருந்த. அவனை கொன்று பயந்துட்டடி. அவனுக்கு ஒன்று கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அதான்டி அப்படின்ட்டு உன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ப்ளட்டு வருது, வா வா உனக்கு அப்படின்னு கூட்டு போயிட்டு சைட்ஸில் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே மெடிக்கல் கிட்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு அப்படியே வச்சு பண்ணுறீங்க. பஞ்செல்லாம் வச்சு அந்த ப்ளட்லாம் வடியுது. நல்லா அடிச்சிருப்பான். நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஒருமே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய் அழாதடி. இல்லை, என்னால் அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருது. நான் உன் கூட ஒன்றா இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கும்போதெல்லாம் அவன் அதை பார்த்துடுறான். அவன் என் கூட அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறான் டேயா. அதனால தான் என் மேலே ஒரு மாதிரி பைத்தியமாக எனக்கு பயமாக இருக்கட்டேயா. இதெல்லாம் இல்லைடி, நான் பார்த்துக்கிறேன்டி. கொஞ்சந்தான். காலேஜ் போனதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்காது. அவன் என் கூடயே காலேஜ் வந்துடுவான். அவன் வரமாட்டான், இங்கே இருப்பான். என்னை டார்ச்சர் பண்ணுவான். அதுக்கு என்னடி பண்ண முடியும்? அதை ஒன்றும் பண்ண முடியல. அப்பக்கிட்டே சொல்லவும் முடியல. என் தலையெழுத்து எப்படி போகுது பார்த்தியா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அவனை நீங்கள் எப்படி கம்ஃபோர்ட் பண்ணுறீங்க? இப்படி தான் கிளாஸ் டைமும் முடியுது. நீங்கள் கிளாஸுக்கே போயிருக்க மாட்டீங்க. இப்போது டேயாங் தான் அப்படியே வெளில வர்றான். நீங்கள் அவனை கூப்பிட்டுட்டு வர்றீங்க. ஸோ டாக்ஸியை புக் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறீங்க. இப்போ தான் அப்படியே மார்க்கெட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் டேயாங் கூப்பிட்டு அப்படியே காரில் போகிறத பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா இவன் என் கூட காரில் வராமல் அவனை டாக்ஸியில் கூப்பிட்டு போவா? கோவம் இருக்கும்ல. அடிச்சிட்டேன். ரொம்ப அழுதா. ஐயோ, அப்பா கிட்ட போய் போட்டுருவானோ? எனக்கு என்ன வந்துச்சு? போட்டா என்ன போடாட்டி என்ன, அதை பற்றி நான் கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. எனக்கு ஓஎன் வேணும் அப்படின்ட்டு அவன் காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போது டேயாங் அப்படியே உள்ளே போயிருப்பாள். ஸோ பின்னாடி வந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அம்மா தான் டேயாங்கை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. டாக்டர்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. டேயாங் அப்படியே ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஒருமே லைட்டாக அழுதுருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா தான், ஐயன் நீ ரூமுக்கு போமா, அம்மா அது வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னையும் நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜூஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு மாதிரி குடிக்கவே முடியல. ஸோ இப்படியே தான் டைம் போகுது. உள்ளே போயிருப்பான். ஸோ நைட் டைம் உங்கள் அம்மா தான் ரூமுக்கு வந்துட்டு, ஐயன் நீ சாப்பிடவே இல்லை. அம்மா அது வந்து எனக்கு தெரியும், அவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சண்டை போட்டான், ஒரு அண்ணனாக இருந்து, அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்களும் உங்கள் ஃபுட்லாம் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க. எவ்வளோ நாளைக்கு தான் நான் என்னால் பொய் சொல்ல முடியும்? முடியாது இல்லை, முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இதெல்லாம் எடுத்து அப்படியே லஞ்ச் இதில் போட்டுடுறீங்க. சிங்கில் போட்டுட்டு அப்படியே மேலே வந்து அப்படியே உங்கள் பெட்டில் தான் ஒரு மாதிரி உங்கள் பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. இப்போது ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. எப்படின்னா அந்த ஃப்ளோரில் வந்து உங்களோட ரூம் சென்டரில் இருக்கும். இந்த சைடு இந்த லெஃப்ட்டு ரைட்டும் டேயாங் வீடு ரூம் இருக்கும். இப்போ டேயாங் தான் அப்படியே உங்கள் ரூம்லையே பக்கத்தில் இப்படி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரா. ஏன்னா உங்கள் ரூம் சைட்லேயே ஒரு சீக்ரெட் டோர் இருக்குங்க. அதேமாதிரி வீடு ரூம்லேருந்து இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு வர்றா. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க டேயாங் எங்கே? ஏய் எனக்கு தெரியும்டி, நான் ரூம் அப்படியே உள்ளால லாக் பண்ணிட்டேன். ஏன் லாக் பண்ணிடு. என்ன உனக்கு வலிக்குதா? இல்லடி,
லைட்டாக நான் வந்து டேப்லெட் போட்டிருக்கேன். ஹக் பண்ணி தூங்கணும் போல இருக்குடி அப்படின்ட்டு டேயாங் அப்படியே உங்கள் பெட்ஷீட்குள்ளே வந்து உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நீங்களும் டேயாங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் ஹிப்பில் யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு. டேயாங் என்ன கை வைக்கிற? ஏய் நான் இல்லடி அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. வீதா உங்கள் பின்னாடி ஹக் பண்ணியிருக்கான். ஐ மீன் லெஃப்ட்டில் டேயாங் நான் ரைட்டில் வி. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுற வி உனக்கு? ஏய் அவன் இருக்கான்னு நினச்சி சொன்னா. இல்லை இல்லை வி எங்கே வெளியே போவி. அம்மாக்கிட்ட சொல்லிட்டா, அம்மாக்கிட்ட சொல்லிட்டா, அப்பா கிட்ட சொல்லிட்டா. வி உனக்கு இல்லைடா நீயும் ஆளு கூட படுக்கிற, நானும் என் ஆளு கூட படுக்கிறேன். என்னால் தனியாலாம் தூங்க முடியல. வேலை ஹக் பண்ணிட்டு தூங்குறேன். நீ ஏதாச்சும் பண்ணுனா நானும் பண்ணுவேன். டயாங்கோ ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. நீங்கள் டயாங்க அப்படியே லைட்டாக அப்படியே கம்ஃபோர்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் தூங்க வைக்கிறீங்க. டயாங் அப்படியே அவங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனும் தூங்கிடுறான். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட தூக்கம் வருது. உங்கள் நெக்குக்கிட்ட யாரோ ஸ்மெல் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறவி அப்படியே இந்த சைடு திரும்புறீங்க. ஏய் படுத்துட்டானா? என் பிரதர் படுத்துட்டானடி. அவன் தூங்கிருப்பான். ஏன்னா போட்ட டேப்லெட்டில் வீரியம் அப்படி. ஏய் வாடி ரொமான்ஸ் பண்ணலாம். என்னால் முடியாது. உங்ககிட்ட இத்தனை டைம் சொல்கிறது. எனக்கு ஒரு கிஸ் கொடுடி. நான் 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 பண்ணுறேன்டி அப்படின்ட்டு வி உங்களை பிடிச்சி நல்லா இழுத்து கிஸ் அடிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவன் கிஸ் பண்ணுறது. ஐ மீன் டேங் கிஸ் பண்ணுறதுக்கும் வி கிஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் ஷேப் தெரியும். டேங் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுவான். பட் வி அப்படி கிடையாது. ஐ லவ் லஸ்ட் எல்லாமே இருக்கும். மிக்சடாக வச்சு கிஸ் பண்ணி உங்கள் பாடி ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். நீங்கள் பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுறீங்க. பட்டு வந்து முடியல. ஸோ நீங்களும் அந்த கிஸ்ஸில் ஒரு மாதிரி மெல்ட் ஆகுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தோணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வியை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை வந்து கிட்ட வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏய் நான் ரெடி பண்ணட்டும். எப்படி இருக்க தெரியுமா? அவ்வளோ அழகா பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்க. அவனை எப்படின்னு ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்க தோணும். என் பிரதர் நீ லவ் பண்ணுறதால அமைதியாக இருக்கேன். எந்த இடத்துல வேற ஒருத்தனா இருந்தா கொண்டு போட்டிருப்பேன்டி. கண்டந்துனமாக வெட்டி போட்டிருப்பேன். நீ பைத்தியம், நீ பைத்தியம். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஆமாண்டி உன் மேலே பைத்தியம் அப்படின்ட்டு அவன் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் இந்த சைட் டயாங் தான் ஒரு மாதிரி பெயினில் ஒரு மாதிரி அணுங்குறான். ஸோ மாதிரி முனிங்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் டைட்டாக அப்படியே திரும்பி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ வி ஓ ஓரம் அடிச்சிட்டேன்ல வலிக்கும். பரவாயில்ல வலிக்கட்டும். உனக்கு உன் பிரதர் மேலே பாசமே இல்லையா? அதெல்லாம் லைட்டாக இருக்குதான். ஆனால் உன் மேலே அதிகமாக இருக்குது. அதான்டி அப்படின்றான். ஸோ நீங்கள் டேங்கெல்லாம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஏன்னா நீங்கள் டேங்கை ரொம்ப லவ் பண்ணுறீங்க. எனக்கு பிடிக்கல நீ என் பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. ஹக் பண்ணுவேண்டி. அப்போ டேயாங் அவங்க சின்ன பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். டேயாங் நீ தூங்கலை? இல்லைடி நான் தூங்கலை. எனக்கு தெரியும் இந்த மயிராண்டி வருவான்னு. ஆனால் அவனை தள்ளினது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாண்டி அப்படின்ட்டு டேயா அவங்க லிப்ஸை நல்லாவே கிஸ் பண்ணுறான். ஸோ வி ஒரு மாதிரி கிட்ட வர்றான். ஸோ நீங்கள் பிடிச்சி தள்ளி தள்ளி விடுறீங்க. பட் டேயாங் வந்து அவெல்லாம் கண்டுக்கல. உங்களை அவனுக்குள்ளே ஹோல்ட் பண்ணிக்கிறான். இப்போ வி வந்து என்ன பண்ணுறேன்னா அவன் காலை தூக்கி அப்படியே உங்கள் மேலேயும் டேயாங் மேலேயும் போடுறான். டேய் என்னடா பண்ணுற? எனக்கு தெரியாதுடா. எனக்கு இப்படி போட்டு தான் தூக்கம் வரும். நீ என்னமோ பண்ணிக்கோ. ஆனால் வலிக்குது தான். ஆனால் இவ கூட இருந்தாலே போதும் அப்படின்ட்டு உங்கள் மேலே ஹேண்டை போட்டு அப்படியே ஒரு குழந்த மாதிரி தூங்குறான். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. இவங்க 2 பேரும் உங்கள் மேலே அவ்வளோ லவ்வாக இருக்காங்க. உங்களுக்கு இதை எக்ஸ்போஸ் பண்ணுற எப்படின்னே தெரியல. நீங்கள் டேங்க லவ் பண்ணுறீங்க. வி உங்கள் மேலே பைத்தியமாக இருக்கான். அந்த கன்ஃபியூஷனை நீங்கள் தூங்கிடுறீங்க. ஓகேடா அந்த ஒன் ஷாட் இதிலே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லவ் ஐ மீன் அப்சஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ ஃபுல்லாக ரொமான்டிக்காக இருக்கும். ஒரு மாதிரி அழுகையாச்சியும் போயிருக்கும். சரிடா அவங்க கமெண்ட் இம்பார்ட்டண்ட்டா. பர்பிள் யூ சப்போர்ட் மீ. நெக்ஸ்ட்டு வந்து எந்த எஃப்எஃப்ல ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அண்ட் வந்து நான் போல் போடுறேன் கம்யூனிட்டியில். ஸோ நீங்கள் அதில் வோட் பண்ணிடுங்க. ஓகேவாடா? ஸோ சப்போர்ட் மீ.